நான் டாக்டர் கலைச்செல்வி, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர், குமரன் மருத்துவமனை, திருத்தங்கல். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மாதமாக நம்ம அனுசரிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் 2வது இடத்துல இருக்குது. பெண்களுக்கு வர புற்றுநோய்களில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்குது. அதனால இதை நம்ம தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ஒரு வைரஸ் கிருமினால் வர்றது. இது மரபு வழியாக வரும்னு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மாவுக்கு இருந்தால், அத்தைக்கு இருந்தால், இரத்த பந்தங்களில் இருந்தால் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது என்ன அவங்களுக்கு அறிகுறிகள் இருக்குன்னா, பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு, வெள்ளைப்படுதல், வாடையுடன் கூடிய வெள்ளைப்படுதல், உடலுறவுக்கு பின் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு மற்றும் முதுகு தண்டுவடத்தில் வலி, இவையெல்லாம் சில அறிகுறிகள் இருக்கும். சிலருக்கு ஒன்றுமே இருக்காது. இதை எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசுலேருந்து 65 வயசு வரை உள்ளவங்களுக்கு பாப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை வாய் டெஸ்ட்டு, புற்றுநோய் கண்டறியக்கூடிய பரிசோதனை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் எடுக்கலாம். இதை தடுக்கிறதுக்கு தடுப்பூசியும் இருக்குது. தடுப்பூசி பெண் குழந்தைகளுக்கு 9 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கு 2 தடுப்பூசி போடலாம். 14 வயதுக்கு அப்புறம் 3 தடுப்பூசி போட வேண்டியிருக்கும்.